ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஒரு குடிமகன், ஒரு நாட்டோட பிரஜை வந்து ஒரு இதில் வாழ்கிறதுக்கு வந்து அவனுக்கு என்னன்னா அடிப்படையான சில உரிமைகள் அவனுக்கு மறுக்கப்படாத ஒரு உரிமைகளாக இருக்கணும். அப்படி ஒரு உரிமைகள் தான் நமக்கு தரப்பட்டிருக்கு. அதில் அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்ன விதத்தில் வந்து நம்மளை பாதுகாக்குது, என்னென்ன விதத்தில் அதனால எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளால் என்ன பயனடைகிறோம், இதனால பொதுமக்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்கிறத நம்ம ஒவ்வொரு அடிப்படை உரிமையிலையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முதல் முறை அந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் எந்த பகுதியில் வருது அப்படின்னு சொன்னால் பகுதி 3. ஏற்கனவே பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? அதில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 12லேருந்து 35 இந்த கொஷின்ஸ் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த பகுதி இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எந்த இதுக்குள்ளே வந்திருக்குன்னே கேட்டிருக்காங்க. ஸோ பகுதி 12லேருந்து 35க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வரும். இது எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்காங்க இந்த அடிப்படை உரிமைகள். அடுத்தது மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது போடணும்னா அடிப்படை உரிமைகள் தான். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முதல் வீடியோஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மகாராணியின் பேரறிக்கை மகாசாசனம்னு ஒன்று பார்த்துருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னா மகாசாசனம்ங்கிறது நீங்கள் அடிப்படை உரிமை தான் கண்டிப்பாக போடணும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க, 12லேருந்து 35 இருக்கிற அந்த ஆர்டிகல்ஸை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14லேருந்து 18. சரிங்களா? என்னன்னா சமத்துவ உரிமை. அதாவது என்னன்னா ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு வந்து சமத்துவம், பக்கத்தில் இருக்க ஒரு பிரஜைக்கும் எனக்கும் ஒரு குடிமகனுக்கும் என்ன சமத்துவத்தை இந்த அரசியலமைப்பு எனக்கு உரிமையாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறத 14லேருந்து 18 இந்த ஆர்டிகல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. சமத்துவமாக இருக்கும், அதை செயல்படுத்துறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிறத வந்து அரசியலமைப்பு கொடுக்கறதான் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 22க்கு வந்து தராங்க. அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டப்படுதலுக்கு எதிரான உரிமை விதிகள். அது என்ன சுரண்டப்படுதல் அப்படின்னா என்னுடைய உழைப்பை திருடுறது, அதுக்கான கூலியை தராமல் இருக்கிறது, இல்லை எனக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த வேலைக்கான ஊதியத்தை தராமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து சுரண்டப்படுதல். அவனோட உழைப்பு, பணம், சம்பளம், இந்த மாதிரி விஷயங்கள், அவனோட டிக்னிட்டி அதெல்லாம் எங்கேயாவது சுரண்டப்படுதா, அந்த உரிமைகளை பாதுகாக்கிறது தான் விதிகள் 23 மற்றும் 24 இந்த 2 ரைட்டில் சொல்கிறாங்க. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், சமய அல்லது மத சுதந்திர உரிமை. இதில் நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். இதில் இந்த சுதந்திர உரிமை, இது மத சுதந்திர உரிமை. இது பொதுவாக இருக்கிற ஒரு சுதந்திர உரிமை, எல்லா மக்களுக்குமான சுதந்திர உரிமை. பட் இந்த மத சுதந்திர உரிமைங்கிறது மைனாரிட்டிஸ் தவிர மெஜாரிட்டிஸ் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் அல்லது மத சுதந்திர உரிமை. சரிங்களா? அதனால சொல்லி இந்த 2 உரிமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது எல்லாத்துக்கும் பொதுவான உரிமை, இது வந்து மத சுதந்திர உரிமை. அடுத்தது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வியியல் உரிமைகள். என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வாழ்க்கை முறைகளை இப்போ புதுதாக வந்த ஒரு அரசியலமைப்பு இல்லை பின்னாடி வரப்போகிற சட்டங்கள்னால நான் மாற்றிக்கணுமா, இல்லை என்னோட பூர்வீகமாக என்னோட மரபு வழி என்னோட இதில் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத என்னால் ஃபாலோ பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அதை வந்து அரசியலமைப்பு உங்களுக்கு அடிப்படை உரிமையாக பாதுகாத்து தருது. அது எது அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். இது 2 வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் 29 மற்றும் 30 இது 2த்தில் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி தராங்க. அடுத்தது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு ரீதியிலான தீர்வழிகளுக்கு உரிமை. இப்படின்னா உங்களோட உரிமையில் பாதிக்கப்படுது, எந்த உரிமையாக இருந்தாலும் பாதிக்கப்படுதுன்னா அரசியலமைப்பு மூலமாக அது என்ன தீர்வு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு குடிமகனா அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அடிப்படை உரிமைகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை என்ன அப்படிங்கிறது வந்து இந்த 32 டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறது பின்னாடி பார்க்கும்போது இது ஏன் இவ்வளோ முக்கியமான விஷயங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 32 அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு ரீதியிலான தீர்வு வழிகளுக்கு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் மொத்தம் வந்து என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு ரீதியான இருக்கும்போது என்ன சார் அரசியலமைப்பு ரீதியான தீர்வு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை வந்து அரசியலமைப்பு ரீதியாக வந்து என்ன வந்து உங்களுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 விதமாக இருக்குது. கேள்விகள் வந்து இதுவே இருக்கும். கேள்வி என்ன அப்படின்னா கேள்வி வந்து இப்படியே கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 32ல் உங்களுக்கு எத்தனை விதமான பாதுகாப்பு இருக்குன்னா 5 கேட்கலாம். இல்லை அப்படின்னா எத்தனை விதமான நீதி பேராணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது 5 தான் அந்த நீதி பேராணைகள். கேள்வி இப்படியே வந்திருக்கலாம். ஹவு மெனி ரிட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு
வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா வார்த்தை வந்து ரிட்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் என்னது, நீதி பேராணைகள். ஐந்து விதமான நீதி பேராணைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் டிவியில் பேப்பரில் இதை அடிக்கடி பார்த்துருப்பீங்க, பட் இதுதான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னம்னா, வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்க ஆளை காணோம், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் தராங்கல்ல, அந்த இதுதான் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறது. வந்து பார்த்தீங்கன்னா டு பிரிங் த பாடி ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜு உடனே இன்னும் ஒரு வாரத்திற்குள் இவர் உயிரிடனோ அல்லது பிணமாகவோ இங்கு ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பாடி வந்து இங்கே வரணும், உயிரோடவோ பிணமாகவோ கண்டுபிடிக்க தரணும். காணோன்னு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கோர்ட்டில் எந்த கேஸ் போடுவாங்க, ஹேபியஸ் கார்பஸ் ரிட் பெட்டிஷன் போடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட் பெட்டிஷன் போடுங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ரிட் பெட்டிஷனில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த ஹேபியஸ் கார்பஸ், ஆளை கொணர்வித்து கொண்டு வருதல், அதுதான் ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. அடுத்தது மெண்டாமஸ், செயலுறுத்தும் பேராணை. செயல் உறுத்தும் அப்படின்னா இந்த செயலை செய்ய அப்படின்னு சொல்லி கோர்ட்டு என்ன சொல்றது, கோர்ட்டு வந்து சொல்றது. அப்படின்னா என்னது, நான் ஒன்று கேட்குறேன், இதை வந்து செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த செயலை செய்யுங்க அப்படின்னா என்னது, டைரக்ஷன், செய்யுங்கன்னு சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டாமஸ், செயல் உறுத்தும் நீதி பேராணை. ப்ரொஹிபிஷன், இந்த செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கோ ஒரு தனி மனிதருக்கோ அரசாங்கம் இல்லது வந்து உத்தரவு போடுறது தான் வந்து உயர்நீதிமன்றம் சொல்றதா உச்சநீதிமன்றம் சொல்றதா என்னது, ப்ரொஹிபிஷன், தடையுறுத்தும், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று செர்ஷரி, நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. செய்ய சொல்றது, இதை வந்து தடையுறுத்தலும், செய்யவே வேணாங்கிறது. நெறிமுறையுறுத்தும் இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. அப்போ என்னது, செய்யறதுக்கு பர்மிஷன் இருக்கு, நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் எதில் வருது, செர்ஷரி வருது, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை அப்படின்னு வருது. கோவேரண்டோ, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் ப்ரொமோஷனில் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போகிறதுக்கு அவர் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி தகுதி இல்லைன்னா நான் கேஸ் போடலாம், இவருக்கு வந்து இந்த அமைப்புக்கு தலைவர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, இவர் எப்படி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அதை பற்றி கேட்குறதா இந்த கோவாரண்டோ. மொத்தம் நீதி பேராணைகள் 5 விதத்தில் இருக்குது. இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 32 பார்த்துட்டோம். ஆர்டிகல் 26 இது ஏன் பிரித்து காட்டுற அப்படின்னா, நீதி பேராணைகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே இந்த 5 விதமான இது இருக்குது. பட் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றம், சரிங்களா, அவங்களுக்கு இருக்கிற பவர் தான் வந்து ஆர்டிகல் 32. ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆர்டிகல் 226, சரிங்களா. ஒன்லி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட முடியும். வேற எந்த பிரச்சனைக்காகவும் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 வச்சு கொண்டு போக முடியாது. ஆனால் உயர்நீதிமன்றம் உங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்யூஷன், நிவாரணம் கொடுப்பாங்க. உங்களோட சட்ட உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் நிவாரணம் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரலாம், நீதி பேராணைகளின் பலம் இல்லை நீதி பேராணைகள் யாருக்கு அதிக அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்டால் ஆர்டிகல் 226 இஸ் கிரேட்டர் தென் ஆர்டிகல் 32. ஸோ உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்திற்கே என்னது அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. 2 விதமான விஷயத்துக்கு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பண்ண முடியும், அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும்தான் போக முடியும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் போகலாமான்னா அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் நேரால் உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கு அனுமதி உண்டு. சில கேசஸ்லாம் நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்கன்னா உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க உயர்நீதிமன்றத்தில் முதல்ல மன்றாடி விட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி சில கேஸ்லாம் திருப்பி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் உங்கள் அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா உங்கள் கேஸை நேராக எடுத்துக்குவாங்க, நீங்கள் நேராக உச்சநீதிமன்றத்துக்கே போகலாம். ஆனால் யாருக்கு பவர்ஸ் அதிகம் அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்துக்கு தான் பவர்ஸ் வந்து அதிகம். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஏன் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அடிப்படை உரிமைகள்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஓகே. ஒரு ஃபாரினர், புரியுதுங்களா, ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்கு சதி பண்ணுறதுக்காக ஒருத்தர் வரான், ஆர்டிகல் 19 அவனை கொடுத்து நான் வந்து எனக்கு எங்கே வேணாலும் போகிறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னு வைங்க. அவன் நம்ம இஸ்ரோ நிறுவனத்துக்கோ நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கோ போயிட்டு ஓகே எது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பார்க்க விட்டுருவோமா? ஸோ அவனுக்கு ஃபாரினர்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதே மாதிரி பார்டர்ஸில், காஷ்மீர் பார்டர்ஸில் நம்ம பாதுகாப்பு இருக்கிற இடத்துல, நக்சல்ஸ் ஏரியா இருக்கிற இடத்துலலாம் அவனால் அனுப்ப முடியாது. அதே மாதிரி பாரம்பரியமிக்க கோயில்கள்லாம் சில இதில் போகிறது, பாம் த்ரெட்ஸ் இருக்கிற இடத்துல அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா உரிமைகளும் கொடுக்கலாம், ஆனால் சில உரிமைகள் வந்து இந்தியர்களுக்கு மட்டுமே இருக்கிறதா நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய குடிமகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அடிப்படை உரிமைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்,
நாட் ஃபார் ஃபாரினர்ஸ், எனிமி ஏலியன்ஸ். ஏலியன்ஸ்னால் படத்தில் வர மாதிரி வர ஏலியன்ஸ் கிடையாது. எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏலியன்ஸ்னாலே என்னது, வேற்றுக்கிரகவாசிகள் என்ன அர்த்தம், நமக்கு பொருந்தாத ஒரு ஆள். அப்போ அதை நமக்கு எதிரியாக இருக்கும்போது அவனை எனிமி ஏலியன்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, 19, 29, 30. 29, 30 மைனாரிட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம். இது ரைட் டு ஃப்ரீடம் பார்த்துருக்கோம். இது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்ன பார்த்துருக்கோம், ஒருத்தனோட மதம், ஜாதி, எங்கேருந்து வந்திருக்கான், செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். பட் ஃபாரினர் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்னது, இந்தியாவில் பிறக்கல, ஃபாரினில் பிறந்திருக்கான். அப்போ ஃபாரினில் பிறந்திருக்கும் போது என்ன பண்ணுறோம், நீ இந்த நாட்டில் பிறக்கணுன்றதுக்காக நம்ம அவனோட வேறுபாடு காட்டுறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா இது ஃபாரினர்ஸ்க்கு பொருந்தாது, இந்தியன்ஸ் எங்கே வேணாலும் போகலாம். அதனால தான் ஆர்டிகல் 15 இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சரி, ஒரு ஃபாரினர் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இல்லை மத்திய அரசு வந்து எனக்கு ஐஏஎஸ் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஆர்டிகல் 16 என்னது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலா, நீங்கள் தானே எனக்கு அடிப்படை உரிமை இருக்குது, வேலை வாய்ப்பு எனக்கு சம இது கொடுங்கன்னு அவன் கேட்க முடியும். ஏன் அப்படின்னா இது இந்திய ஆட்சி பணி, வெளிநாட்டுக்கு வேலை இல்லைன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நான் என்ன வேணாலும் பேசுகிறேன், டெல்லியில் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக அவன் கத்த முடியுமா, முடியாது. அதே மாதிரி ஆயுதம் ஏந்தி அமைதியாக கூடக்கூடாதுன்னு இருக்கேன், இவன் ஒரு 20-30 ஃபாரினர்ஸை கூட்ட வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுறது. ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், நான் எங்கே வேணாலும் போகிறதுங்கிறது, என்ன தொழில் வேணாலும் பண்ணலான்னு அடிப்படை உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாம் கடத்துறான் அப்படின்னு வச்சுங்களேன், பண்ண முடியுமா? அதனால தான் என்ன பண்ணுறது, ஃபாரினர்ஸ் எனிமி ஏலியன்ஸ்க்கு இந்த 5 இது கிடையாது. எத்தனை அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று கேட்டால் 5. இந்த 5 விஷயம் நீங்கள் 2 தடவை பார்த்துருப்பீங்க. நீதி பேரணைகள் 5 இருக்குது, சிட்டிசன்ஸ்க்கு வரது மட்டும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ வந்து ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்கிற அடிப்படை உரிமைகள் முக்கியமான இதுதான். இதுலேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். மாணவர் வந்து ரொம்ப தெளிவாக இதை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.